பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய சத்தம் என்கிற இந்த வீடியோ மூலமாய் உங்களை பார்ப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். வேதத்துல பேதுரு இருக்கிறாங்க. முழுதும் தன்னுடைய படகு எடுத்துட்டு போயிட்டு வலைய போட்டு மீன் பிடிக்க பிரயாசப்படுகிறார். முழுதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட அகப்படல. ரொம்ப சோர்ந்து போய் கரைக்கு வருகிறார். அங்க இயேசு அதை பார்த்து பேதுரு பார்த்து சொல்றாரு, இன்னும் ஆழத்துக்கு கொண்டு போய் வலைய போடுறாரு. வலைய போடுறாரு. போடுறதுக்கு முன்னாடி இப்படியே சொல்றாரு, நான் முழுதும் பிரயாசப்பட்டு ஆண்டவரே, ஒன்றுமே ஆகப்படல. ரொம்ப சோர்ந்து போய் கலங்கி போய் சொல்றாரு. சொல்லி முடிச்சுட்டு இந்த வலது பக்கத்துல வலைய போடுன்னு சொல்ல பொழுது அப்படியே பேதுரு வலைய போடுகிறார். வலைய போட்டு வலையை இழுக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா நிறைய மீன்களை, திரளான மீன்களை கர்த்தர் கொடுத்து அவருடைய படகு நிரம்பினது மாத்திரம் இல்லைங்க, அவருடைய கூட்டாளி, அவருடைய நண்பர்களுடைய படகை கர்த்தர் நிரம்ப செஞ்சார். வேதத்துல ஒரு வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:37 தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக பிரயாசப்பட்டு படிப்புல, வேலையில, ஊழியத்துல நிறைய பிரயாசப்பட்டு நிறைய தோற்று போயிருக்கலாம், அல்லது நடக்காத போல இருக்கலாம். அவனுடைய வார்த்தைக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிந்து நாம் இன்னும் ஆழத்துல போய் வலது பக்கத்துல வளைய போட்டு சொன்னது போல நம்ம போடுவோமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் முடியல, நான் எதெல்லாம் செய்ய முடியலன்னு கலங்கி இருக்கணும், எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து முடிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. அவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தொடர்ந்து ஆழத்துல போய் வலது பக்கத்துல வளைய போட்டது போல நீங்களும் பிரயாசப்படுங்கள். கர்த்தர் உங்களுடைய பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களோடு கூட இருந்து வழிநடத்துவார். God bless you. Have a nice day. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென்.